அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிட்னி திருட்டு விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த அரசு அங்கீகார குழுவை போலி சான்றிதழ் கொடுத்து மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரம் என்ன? நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனையில் மோசடி நடைபெற்றதாக கூறப்பட்டு ஒரு வீடியோ வெளியான நிலையில் இது தொடர்பாக 2 விசாரணை குழுக்களை அமைத்தது தமிழக அரசு. இணை இயக்குனர், மருத்துவ நலப்பணிகள் இயக்குனர், இணை இயக்குனர் தலைமையில் ஒரு விசாரணை குழு தன்னோட விசாரணையை முடித்திருக்கிறது. தற்போது IAS அதிகாரி தலைமையிலான ஒரு விசாரணை குழு தனது விசாரணையை இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் 3 அங்கீகார குழுவிடம் அனுமதி பெற வேண்டும். குறிப்பாக தெற்கு மண்டலத்திற்கு மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை நீங்க கோயம்புத்தூர் பகுதியிலையும், மத்திய மண்டலத்தை பொறுத்தவரை சென்னை பகுதியிலையும், தென் பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்பகுதி மத்திய மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் மதுரை மண்டலத்தை அனுமதியும் பெற வேண்டும். குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை தற்போது புகாருக்குள்ளாகி இருக்கக்கூடிய இந்த நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுநீரகத்தை விற்பனை செய்தவர்கள் அங்கீகாரம் பெற்றது மதுரை அங்கீகார குழுவிடமிருந்துதான் தங்களது சிறுநீரகத்திற்கான அந்த அறுவை சிகிச்சைக்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இவர்களை எப்படி இவர்கள் ஏமாற்றினார்கள் என்பது தற்போது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மோசடி கும்பல் பிறப்பு சான்றிதழ் இருந்து ஆதார் ஐடி மற்றும் பேன் கார்டு என்று இருப்பிட சான்றிதழ் வரை அனைத்தையுமே இவர்கள் மோசடியாக செய்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனால் இந்த அனுமதி குழுவை ஏமாற்றியதனால் தான் இவர்கள் அந்த மருத்துவமனையை அணுகியிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் எப்படி இந்த போலி சான்றிதழ் அனைத்தையும் தயாரித்தார்கள், இதற்கு எப்படி இந்த அனுமதியானது கிடைத்தது என்பது தொடர்பான வினீத் IAS அதிகாரி தலைமையிலான விசாரணை குழுவானது தற்போது பள்ளிப்பாளையத்தில் இந்த விசாரணை தற்போது தொடங்கி வருகிறது. குறிப்பாக இந்த மோசடி கும்பல் ஒரு செயின் முறையில், அதாவது சங்கிலி தொடர் மோசடி என்று சொல்வார்கள், அந்த முறையில் தான் இந்த மோசடியானது தற்போது செய்யப்பட்டிருப்பது தற்போதைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.